வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காலையில் நான் எந்திரிச்சு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த ஆசை நிறைவேறி இருக்குது. ஸோ வீடியோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டே இன் மை லைஃப் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம மிஸ்டர் விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் வீடியோ எடுப்பேன். ஸோ நம்மளுடைய வந்துட்டு ஸ்டுடியோ ரூம் இது தான். ஆனால் பெருசாக பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த சவுண்ட் ப்ரூஃபுமே இல்லை. அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, சத்தம் அதிகமாக பின்னாடி சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால, கால் அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால பாத்திரம்லாம் இங்கே நிறையா கிடைக்கிது. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கணும். வீடியோ வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பி போகணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் மகானால படம் பார்த்துருப்பீங்க. கார்த்தி அந்த ஃபேமிலி மேனை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவார். அதுக்கு சூரி கேட்பார், இவனுக்கெல்லாம் எதுக்குடா உனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்பார். அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவார், குடும்பஸ்தான்டா, எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா குடும்பஸ்தனா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த கிச்சனில் பாத்திரம் விளக்க போகக்குள்ளே இருந்ததுங்க. நம்ம வந்துட்டு சாதாரணமாக பாத்திரம் விளக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுங்களா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஆனால் நான் ஒரு சொடக்கிலே எல்லாத்தையும் வந்துட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு மாயாஜால வித்தே இருந்தது அப்படின்றதுனால அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஹவருக்கு மேலே அங்கே உட்காந்து தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் இவ்வளோ வேலை இருந்ததுனால நம்ம லேட்டாக சாமி கும்பிட்றோம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்துட்டு கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுருவேன். காலையில் எப்போவுமே முதல் வேலை நான் சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன். காலையில் பயணிச்சு போனோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளித்து முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து பூஜை ரூமில் உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன் நான். பட் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன லேட் ஆனாலும் அன்றைய நாளில் நான் வந்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடாமல் வீட்டை விட்டே வந்துட்டு வெளியில் போக மாட்டேன். இது ரெகுலராக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ இருக்கும். அன்றைய டேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு போகும். அதுக்காக தான் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக் கூட போகலாம். அவ்வளோ வந்துட்டு எனர்ஜியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு பாருங்கள். இல்லை ஒருவேளை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. அதற்கு அடுத்தது நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, தலைவருக்கு சாப்பாடு போடணும். நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த ஃபுட்டு தான் போடுவோம், நார்மல் ஃபுட்டு தான் போடுவோம். என்றைக்காவது ஒரு நாள் எறா வாங்கக்கொள்கிற எறா வந்துட்டு போடுவோம். ஆனால் இவருக்கு என்னமோ அது லைஃப் ஃபீட் மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா வேட்டையாடி தான் சாப்பிடுவார். அந்த வேகமாக எவ்வளோ வேகமாக போய்ட்டு அந்த ஃபுட்டை எடுக்கிறதுலாம் பாருங்களேன், ஏதோ வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடும். பார்க்கவே காமெடியாக இருக்கும். தண்ணி வேறு குறைஞ்சிச்சிங்க. ஏன்னா நான் இது சொல்லியிருக்கேன், கேன் இன்னும் வரல. கேன் வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றுறோம். நார்மல் போர் வாட்டர் ஊற்றினா பயங்கர உப்பு கரையாகிடுது. கண்ணாடி 2வது தடவை இது மாற்றிட்டேன். சரி, அதனால தான் இன்னும் மாற்றாமல் இருக்கேன். கண்டிப்பாக இது மாத்திர வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல வாய்ஸ்க்கும் அங்கே நான் ரியாக்ஷன் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் வருங்க. என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த மைக்கை நம்பி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்க, நான் போட்டிருப்பேன் அந்த மைக்கை. வாய்ஸ் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போகுது, வெளியில் போகுது, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலி வந்துட்டு நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் முடிச்சிடுவேங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இதே இடம் தான். நான் வந்துட்டு எடிட்டிங் எல்லாமே இங்கே தான். நான் முக்கால்வாசி வந்துட்டு மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். நான் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. அதில் தான் இந்த சாஃப்ட்வேரு ஃபிலிம்போரா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் லேப்டாப் ரிப்பேர் ஆகி நான் மொபைல் எடிட் பண்ண வந்துட்டு ரொம்ப பழகிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட அந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டருக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த லேப்டாப்பையும் ரெடி பண்ணிட்டேன். பட் இப்போ பழைய மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்துட்டு வீடியோவை எடிட் பண்ணுறது எனக்கு சுலபமாக இருக்கிறதுனால நான் இதிலே வந்துட்டு எடிட் பண்ணிக்கிறது, மொபைல்லே எடிட் பண்ணிக்கிறது. பிளாக் டீ போட்டு அதே போல் வந்துட்டு பிளாக் டீயில் நான் வந்துட்டு நெய் ஊற்றி குடிப்பேன் நான். ஸோ அது இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நேராக ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைய டேயில் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ இனி வரக்கூடிய வந்துட்டு நான் தொடர்ந்து வீடியோவில் நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, என்னோடய டயட் ஃபுட்டு இதை பற்றியும் வந்துட்டு நான் கிளியராக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமே வந்து கேட்டிருந்தாங்க அந்த சேனலில். ஸோ இது போல் சொல்லுங்கள் பிரதர், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இது சொல்லுங்கள், வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு நிறையா வந்துட்டு மெஷின்லாம் வாங்கலான் இருக்கேன். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுற மிஷின்லாம் வாங்கலான் இருக்கேன். அதை பற்றியும் வந்துட்டு இனி வரும் காலங்களில் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலாம். சரி, ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணோம். நான் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு வேறு போகணும். கடைக்கு போயிட்டு நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு சொன்னாங்க. கடைக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு அப்புறம் வேறு நேற்று வச்ச குப்பை இருக்குது, அந்த குப்பையும் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நம்ம டேரெக்டாக மீன் கடைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான வேலை பார்க்கணும். ஏன்னா பெட்ரோல் அடிக்கவே இல்லை. பெட்ரோல் முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாங்க.
இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள ஏதோ மதிய நேரம் மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அதாவது இவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு. இது என்னென்னா காலையில் ஒரு 8 மணி இந்த ரேஞ்சில் தான் இந்த வெயில் அப்படின்றது இவ்வளோ அடிச்சிட்ருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள்லாம் வெளியில் போகிறீங்கன்னா அதாவது 11 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு வேளை நீங்கள் முழு நேரமும் வெயிலில் வேலை பார்ப்பீங்கன்னா அப்போ தயவு செஞ்சு வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிங்க, மோர் வந்துட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பிங்க. நான் இந்த பெட்ரோல் பங்கில் தான் அதிகமாக வந்துட்டு பெட்ரோல் போடுவேன். எப்போவுமே வந்துட்டு 100 ரூபாய்க்கு போடுவேன். ஆனால் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் 100 ரூபாய்க்கு போடுறத விட 110 ரூபாய்க்கு போடுங்க, அந்த 1 லிட்டரு பாதி சொச்சம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெட்ரோல் அடித்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கடைக்கு வந்திருக்கேன். இங்கே தான் முட்டை வாங்குவேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறத விட ₹1 வந்துட்டு இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ₹1 கம்மி அப்படின்றதுனால தான் இங்கே வரேன். நம்ம வந்துட்டு 1, 2 10 இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். வாங்கினா ஒரு 20, 30 தான் வந்துட்டு வாங்குவேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு ஒரு 3 முட்டை 2 முட்டை எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா? அதனால தான் நான் இங்கே வந்துட்டு வாங்குறது. சில டைம் நம்ம வேலை இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கடையிலே நான் சொல்லிவிடுவேன். அவங்க மேலே வந்துட்டு வீட்டில் கொடுத்துருவாங்க. சில டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம்னா அதை விட நமக்கு வேறு என்ன வேலை கடைக்கு போகிறத விட, அதனால் கடைக்கு கிளம்பி வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில இடங்களில் வந்து செலவை மிச்சப்படுத்தினா தான் நம்மளால் வந்துட்டு சேமித்து வைக்க முடியும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்குள்ளே அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் சுத்தமாக இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். எங்கே எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவேன் நான். பட் இப்போ குடும்ப ஸ்திரி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதா இருக்குது. ஓகே, மீன்கார காட்டை வந்தாச்சு. மீன்கார காட்டை இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வந்துருந்தது. அதனால தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்குதுப்பா வாங்க அண்ணன். அந்த போட்டில் போய்ட்டு அந்த துடுப்பு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இவர் பிடிச்சிட்டு வருவார். ரெகுலராக மீன் வந்தோடனே இந்த அக்கா கால் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம என்ன மீன் வாங்க போகிறோம்னா இப்போ தான் வீட்டில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அவங்க அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மீன் தான் வாங்கலான் இருக்கேன். ஒரு வழியாக நம்ம என்ன மீன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சுங்க. இந்த கடை வந்துட்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு சில மீன்லாம் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. நார்மல் இந்த குட்டி மீன்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த காணாங்கலத்தை, நெத்திலி, இந்த மாதிரி மீன்லாம் வந்துட்டு இவங்க வீட்டுக்காரர் போவார். அதில் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. கரெக்டாக அந்த இதுக்கிட்ட இருப்பாங்க, நம்ம என்னது அம்மா உணவகத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த சிக்னல்கிட்டே அம்மா உணவகத்துலேயே பூனை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே தெருவில் சுற்றிட்டு இருக்க பூனை தான் எப்படி இருக்குது பாருங்களேன். அங்கே போகிறவங்க யாரோ அதுக்கு வந்து கழுத்தில் இது கட்டி விட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே அடிக்கடி நான் அப்போ போகக்குள்ளேருந்து இப்போ வரைக்கும் இந்த பூனை இங்கே தான் இருந்துகிட்ருக்குது. முதல்ல ஒன்றா வரும், அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு 2, 3 குட்டியை கூப்பிட்டு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றா வரும், மறுபடியும் குட்டியை கூப்பிட்டு வரும். இதுதான் வேலை போல் இதுக்கு. ஆனால் சீரியஸாக வெளியில் போயிட்டு வந்தாலே ஏதோ இந்த ஆடெல்லாம் வரும் பார்த்திங்களா, சூரியன் வந்துட்டு நம்ம தலையில் ஸ்டாப் போட்டு உரியும், அந்த மாதிரி வந்துட்டு உறிஞ்சி எடுத்துருந்துங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மீன் பார்த்திங்கன்னா தெரியும், பிளட்டாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த அக்கா கொடுத்தாங்க. ஸோ நெத்திலையும் வந்துட்டு காணாங்கலத்தை நம்ம மீன் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு வறுத்து கொடுத்துட்டு இதை குழம்பு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4 மீன் வறுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காலையில் உணவு அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை வீடியோ எடுக்கிறதுனால வேலைலாம் அதிகமாக இருந்ததுனால என்னால் சாப்பிட முடியல சரியா. அதனால் இப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது செவ்வாழையும் முட்டையை வந்துட்டு வறுத்து வச்சுருந்தாங்க. ஸோ பாயில்டு எக் தான் அதிகமாக எடுத்துப்பேன். ஏன்னா மாஸ்டர் பாயில்டு எக் தான் என்னை எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பாயில்டு எக் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது கூட வந்துட்டு எல்லோ எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ஒரு சிலர்லாம் எல்லோ எடுத்துக்கலான்றாங்க. ஆனால் பட் நம்ம மாஸ்டர் வந்துட்டு எல்லோ எடுத்துக்காதீங்க, நீங்கள் நார்மலாக இது மட்டும் எடுத்துக்கோங்க, ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு எல்லோ வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு எல்லோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா தூங்கிட்டேன். அதனால் எனக்கு மீதி இருக்கிற வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால 4 நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு பர்மிஷனை போட்டு தூங்கிட்டேன். அப்புறம் ஏதோ சண்டே மாதிரி எல்லாம் இது வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா, எனக்கு சண்டே நினப்பில் நானும் தூங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஏஞ்ச உடனே தான் அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு தான் அவங்க வந்துட்டு எழுப்பி விட்டாங்க. அப்புறமேட்டுக்கு தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு அருமையான ஒரு லஞ்சுங்க. மீன் குழம்பு, அதாவது காணாங்கலத்தை நெத்திலி ஃப்ரை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருப்பேனா, ஸோ ஜீரணம் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் புதுசாக வந்துட்டு காஃபி ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே குடிச்சு பார்க்கலாமே எப்படி தான் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன். அங்கே போனோடனே 15 ரூபா ஒன்று வாங்கி அதையும் குடிச்சிட்டு தான் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. ஸோ நான் சாயந்தரம் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டயர்டாகி, ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி வெயில்.
மொபைலு. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வேறு ஹீட் ஆகுது. மொபைல் அதாவது வெயிலில் வந்துட்டு நெட் ஆனில் இருக்குது, மொபைல் ஹீட் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை வந்துட்டு சார்ஜ் குறைஞ்சி போச்சு. ஸோ சார்ஜ் கொஞ்ச நாள் தான் ஒரு சில வீடியோஸ்லாம் என்னால் வந்துட்டு எடுக்க முடியல. இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் பயனுள்ள வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கான வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக நம்ம ஒரு வீடியோவை கொண்டு வர போகிறோம். இனி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் இணைஞ்சே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. நாளைக்கு இது போல் வந்துட்டு டே இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். இதை கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் நல்ல பெட்டரான குவாலிட்டியோடு வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ண பார்க்குறேன். பாய்.